வணங்கிடுச்சாமா? வணங்கிச்சத. சட்னி அரைக்கணும். வெங்காயம் உழிச்சிட்டேன். புளி சட்னி கொஞ்சம் அரைச்சிரு. சரி. ஓ, இட்லி வந்துருச்சா? இட்லி வந்துருச்சு. எல்லாம் 2 தோசை சூட சுட்டினா சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். சரி, நான் பண்ணிடுறேன். இன்னும் சட்னியில் உப்பா இருக்குது. அப்படியே தெரியாம போட்டிருப்பேன். வேற தோசைக்கு அந்த வேற சட்னி சொன்னீங்கல்ல, அது ட்ரை பண்ணி பாருங்க. தோசையில எண்ணெய் ஊத்துறியம்மா? வரவரன்னு அத்தை, என்ன உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தான் கொஞ்சம் கம்மியா ஊத்துனேன். சரி, பரவாயில்ல. என்ன பண்றது, சாப்பிட்டு சொன்னா என்ன பாடுபடுத்துறாளுங்க. ஒரு தோசை ஊற்றி கொடுன்னா என்ன பேச்சு பேசுறாளுங்க. ஆனா மாமியா வந்தாங்கன்னா ஓடி ஓடி மாங்கு செய்யறாளுங்க. வேற இவளுக்கு வேணும். ஏன் எதுக்கு இவ்வளவு கோவமா வர்றாங்க? ஏங்க இவ்வளவு கோவமா வரீங்க? ஏண்டி, உங்க மாமியார் உனக்கு அதிகாரம் பண்ணலாம். எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன கார சட்னி ஆயிடுச்சா? இது புளி சட்னி வேணுமா? பக்கத்துல இட்லி வெந்திருக்கு. ஆனா இட்லி எல்லாம் பத்தாதான். இதுல தோசை வேற வேணுமா உங்க மாமியாருக்கு? முதல் வந்ததுக்கே உங்களுக்கு இப்படி இருக்கா? அப்ப டெய்லி வந்து எனக்கு எப்படி இருக்கும்? என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற.